ஏப்பா, பார்த்தா படிக்கிற பையன் மாதிரி இருக்க. ஜொமேட்டோ ஓட்டிகிட்டு இருக்க. சரி, வேலை பார்க்குற தப்பு இல்லை. கொஞ்சம் கவனமாக இருக்கலாம்ல. இப்படி கேர்லெஸ்ஸாக இருப்ப. ஒரு ஹெல்மெட் போட்டு போயிருக்கலாம்ல. என்னப்பா படிக்கிற? சார் எம்காம் படிக்கிறேன் சார். படிச்சுக்கிட்டியாப்பா எந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்க? சார் சொந்த ஊர் கோயம்புத்தூருங்க சார். அப்பா அம்மாலாம் விவசாயம் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க சார். ஸோ என்னை படிக்க வைக்கிறதுக்குள்ள வசதி இல்லைங்க சார். ஸோ அதான் ஜொமேட்டோ ஓட்டிகிட்டே என் செலவை நானே பார்த்துட்ருக்கேன். வண்டியில் போனப்போ கொஞ்சம் கவனமாக போயிருக்கலாம்ல. எனக்கு மட்டும் வேகமாக போகணும் ஆசைங்க சார். ஒவ்வொரு கஸ்டமர் ஒரு மாதிரி இருக்காங்க. நேற்று கூட ஒரு கஸ்டமர் டெலிவரி கொடுக்க போயிருந்தேன். சாரி மேடம், டிராஃபிக்கில் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு மேடம். இந்த ஆறி போன சாப்பாடை சாப்பிட்றதுக்கான ஆர்டர் போட்டுட்டு இருக்கேன். நான் ஆர்டர் போட்ட டைமிங் என்ன, நீங்கள் கொண்டு வர டைமிங் என்ன? எனக்கு வேணாம், நான் ரேட்டிங்கில் பார்த்துக்கிறேன், நீங்கள் கொண்டு போங்க. மேடம் ப்ளீஸ் மேடம், ப்ளீஸ் மேடம். எனக்கு வேணாங்க. டிராஃபிக் மேடம், கோச்சிக்காதீங்க மேடம். மேடம் ப்ளீஸ் மேடம். எனக்கு மட்டும் லேட்டாக போகணும் ஆசைங்க சார். ஒன்றும் டிராஃபிக்கு இல்லைன்னா ஹோட்டல் லேட் பண்ணிடுறாங்க. இடையில டெலிவரி பண்ணுற மட்டும் தான் சார் எங்கள் வேலை. அது கஸ்டமரும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு நல்லா இருக்குங்க சார். அதை விடுங்க சார், பழகி போச்சு. எவ்வளோ சார் ஃபீஸ்? வேணாப்பா, பார்த்து போ, நல்லா படி. தேங்க்ஸ் சார்.